இன்றைக்கி நைட்டு நம்ம வீட்டில் சந்தகம் தாங்க செய்ய போகிறோம். சந்தகம் வந்து நம்ம கடையில் வாங்குகிறோம் அப்படிங்கிறதுனால அது அவங்க ஃப்ரிட்ஜில் வச்சுருப்பாங்க. அதனால் அது என்ன ஆகிடுதுன்னா நல்லா கெட்டியாக கொஞ்சம் கல்லாட்ட கூட இருக்கும் ஒரு சில டைம்ஸு. ஸோ அதனால் என்ன பண்ணணுன்னா இந்த மாதிரி அகலமான பாத்திரத்தில் கொஞ்சம் நல்லா வாட்டர் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடணுங்க. அப்போ என்ன ஆகிடும்னா அது அப்படியே உதிரி உதிரியாக ஆகிடும், நல்லா சாஃப்டாகவும் ஆகிடும். இது பெஸ்ட்டு ட்ரிக்கு, ட்ரை பண்ணி பாருங்கள். இதை வந்து நல்லா, அதாவது கொஞ்சம் ஜாஸ்தியாக எண்ணெய் நீங்கள் போட்டுட்டீங்க அப்படின்னாலும் கொஞ்சம் வரி பண்ண வேணாம். அது வந்து என்ன ஆகிடும்னா அது அப்படியே இழுத்துக்கும், அந்த அந்த தண்ணியை வந்து இழுத்துக்குங்க. பட் ரொம்ப ஜாஸ்தியாக ஒரு செம்பு 2 செம்பு அந்த மாதிரி போயிடாதீங்க. ஓரளவுக்குனா ஓகே, அது இழுத்துக்கும். சரிங்களா? இதுக்கு தாளிப்புக்கு என்னென்ன தேவைன்னா 2 பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பந்தலை, அப்புறம் கடலப்பருப்பு, கடுகு போட்டுக்கலாம், அப்புறம் மஞ்சத்தூள். இதுதான் தேவையானது. இதுக்கு வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் 3-3.5 டேபிள் ஸ்பூன் வந்து நான் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். ஆயில் வந்து கொஞ்சம் சூடாயிடுச்சு, நல்லாவே சூடாயிடுச்சு. ஸோ நான் என்ன பண்ணேன்னா பச்சை மிளகாயும் கருவேப்பந்தலையும் போட்டேன். கடுகு போடுறதுக்கு கொஞ்சம் பதட்டத்தில் மறந்துட்டேன். அப்புறமா கொஞ்சமாக கடுகு போட்டேன். கடுகு போடாமல் கூட விட்டுடலாங்க. ஆனால் என்னென்னா கடுகு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது, ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்கக்கூடியது கடுகு. ஸோ நம்ம எதுலெல்லாம் மேக்ஸிமம் ஆட் பண்ண முடியுமோ அதை ஆட் பண்ணி சாப்பிட்ணும், அதுதான் நல்லது. இப்போது நம்ம எண்ணெயில் போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் தானே சாப்பிட்றோம், அதனால் அது சாப்பிட்றதுக்கு நல்லா தான் இருக்கும். ஸோ அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. இப்போது ஆயில் ஆட் பண்ணிவிட்டு பச்சை மிளகாய் கருவேப்பந்தலை ஆட் பண்ணினதுக்கப்புறமா நான் கடுகு ஆட் பண்ணினேன். கடுகு லைட்டாக பொரிஞ்சதுக்கப்புறமா கடலப்பருப்பு போட்டேன். கடலப்பருப்பு வந்து லைட்டாக கலர் மாறினதும் பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா மஞ்சத்தூள் ஜாஸ்தியாக போட்டாலும் கசப்படிக்கும். ஸோ கொஞ்சமாக போட்டு இந்த சந்தகத்தை அதில் போட்டு நல்லா பரட்டணுங்க. அந்த சூட்லேயே வந்து என்ன ஆகும்னா அது ஈவனாக எல்லா பக்கமும் அந்த மஞ்சத்தூள் வந்து பிடிச்சிக்கும். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு அகலமான பாத்திரத்தில் இந்த சந்தகத்தை நம்ம மாற்றிக்குவோம். ஃபஸ்ட்டு அந்த சூட்லேயே வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகணும். அதே அளவுக்கு அதுவும் சூடாகணும். ஏன்னா நம்ம தண்ணி தெளித்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதனால். ஸோ நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டதுக்கப்புறமா ஒரு பெரிய பாத்திரத்தில் இதை நான் வந்து மாற்றிட்டு நம்மளுக்கு எந்த அளவுக்கு உப்பு தேவைன்னு பார்த்துட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து ஆட் பண்ணி நல்லா கிளறி விடணும். அப்போ தான் உப்பு வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த சேவையில் உப்பும் வந்து கவனமாக போடணும். மஞ்சத்தூள், உப்பு, அதுக்கப்புறமா லெமன், இந்த 3மே கொஞ்சம் கவனமாக போடணுங்க. இல்லைன்னா இந்த 3மே வந்து கசப்பு கூட்டுறது கொஞ்சம் ஜாஸ்தியாச்சு அப்படின்னா. ஸோ நான் எப்பவுமே இந்த மாதிரி சந்தகம் செய்யும்போது அகலமான பாத்திரம் வச்சுக்குவேன். அதுதான் பெஸ்ட்டு. நம்மளுக்கு எது கன்வீனியன்ட்டோ அதுதான் வச்சுக்கணும் இல்லைங்களா? இல்லைன்னா எல்லாம் வெளியெல்லாம் சிந்திடும், ஒரு மாதிரி மெஸ்ஸி ஆகிடும். அதனால் இந்த மாதிரி பாத்திரம் வச்சுக்கிறது நம்மளுக்கு பெஸ்ட்டு. அண்டு நான் செஞ்சுட்டு இதுலேயே வச்சுருவேன் எடுத்து சாப்பிட்றதுக்கு. ஸோ இதில் வந்து உப்பு போட்டுட்டு தேவையான அளவு போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு லெமன் 2 பேக்கெட்டுக்கு 1 லெமன் எடுத்து நான் பிழிஞ்சிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். அப்புறம் கொஞ்சம் சாப்பிட்டு பாருங்கள். பாதி லெமன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் சாப்பிட்டு பாருங்கள். ஓரளவுக்கு தெரியுது அப்படின்னா ஓகே, அதோடு ஸ்டாப் பண்ணிக்கோங்க. இல்லை இன்னும் புளிப்பு தேவை அப்படின்னா 1 போட்டுக்கோங்க. நான் எப்பவுமே 1 போட்டுக்குவேன். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு பக்கா காம்பினேஷன் தேங்காய் சட்னி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ.